அப்போ நான் சொன்னதே ஞாபகம் இருக்குல்ல? என்ன? அட்வென்ச்சர்ப்பா. ஓ அதுவா? நான் அட்வென்ச்சர் பண்ணேன்னா என் கூட இப்போ நீ மட்டும் தானே இருக்க. எனக்கும் அப்படிதானே மாப்பிள்ள. இல்லடா, திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ தானே எனக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருக்க. அதை விட மெயின் மேட்ருக்கு வா. அதாவது இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப போகும்போது உனக்கு ஏதாவது மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல? என்னடா, அப்போ ஒரு வேலை பண்ணலாம். இப்போ நேராக அங்கே போய் இந்த போஸ்ட் கம்பத்தில் இடிச்சு உன்னோட தலை அதில் மோதி உன் ரத்தம் அப்படியே கொட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோட மூக்கில் அடிபட்டு அப்படிலாம் நடக்குமா? அது அவசியமா? நமக்கும் எதுவும் ஆகாம அடுத்தவங்களுக்கும் ஒன்றும் ஆகாத மாதிரி ஒரு அட்வென்ச்சர் பண்ண அது போதுமா? போதும். அப்படின்னா இன்னொரு ரவுண்டு போடு. அஜிச்சோ இது காலிடா. அட மொடா குடிக்கார, மொத்தத்தையும் முடிச்சிட்டியாடா? எனக்கு இல்லையாப்போ? நான் தானே பண்ணிட்டு இருக்க. டேய் என்னடா பண்றது? அண்ணா சாரிண்ணா, தெரியாம அண்ணா இண்டிகேட்டர் போட்டு மாறி வந்துட்டான். உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு எதுவும் ஆகலண்ணா, லேசா. நண்பா, எங்க பார்த்து நீ வண்டி ஓட்டுற? கவனிக்க வேண்டாமா? இது இது என்னடா? என்னடா? அட ஏன்பா, நீ விவரமான ஆளு தானே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா வண்டி ஓட்டணும் தெரியாதா? ஏன்பா பிடிப்பா. பார்த்து பார்த்து இங்க பாரு, நம்ம டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் வண்டி ஓட்டணும், புரிஞ்சுதா? சரக்கு அடிக்கிறதுக்கு நான் எதிரி கிடையாது. சின்ன வயசு, தாராளம், நல்ல விஷயம் தான் அது. ஆனா இந்த ரோடு வழியா போற பயணிகளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அது ரைட். தம்பிங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆகல? போய்க்கிறோம்ண்ணா. நீங்க சரக்கு போதை அதிகமா இருக்கீங்க, வண்டி இங்க விட்டுருங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். கன்ஃபார்மா? அப்போ சரி, பார்த்து போங்க. பாவி, எவ்வளோ நல்ல மனுஷன்டா, ஒரு பெகு கொடுத்துருக்கலாம் போல. சரக்கு தீர்ந்துச்சுன்னு சொன்ன, அப்போ இது என்னதுடா? எதுக்கும் தேவைப்படுன்னு எடுத்து வச்சேன். பாரு. அப்படியா? எடு. ஐயோ, தண்ணி வேணாமா? நாட்டு சரக்கு தானடா, லோக்கல். அடிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுவேன். நல்லா மபேறி போச்சு. இது சரி கூடாது போல இருக்க. அப்போ ஒரு சின்ன அட்வென்ச்சர் பண்ணலாம்ல? ஆமா ஆமா, சரி தலை விடு. அது சரி. 1 2 3 4 என்ன கிளாஸா போதுற பண்றே? பாம்புலடா நானே. பைக்கை தள்ளுறானா? உனக்கு என்ன ஏழவு மைண்டுக்கு வந்து அட்வென்ச்சர் இது? டேய் ஏடா வண்டி நகர மாட்டேங்குது. மச்சான், நீ அங்கே பார்த்தியா? ஏன்டா அவன் செவத்தில் உட்காந்து ஆண்டி குளிக்கிறத பார்க்கறது? பிருத்திவி பையனாக இருக்கும். ஒருவேளை அவன் பொண்டாட்டி கேட்டை லாக் பண்ணிட்டா போல இருக்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லா பொண்டாட்டியும் அப்படிதான்டா. எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு, நானே அவஸ்தைப்பட்டிருக்கேன். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நம்ம வேணா போய் ஒரு ஹெல்ப் பண்ணுவோமா? தாராளமாக பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? சரி, அப்படின்னா வா. ஓகே. இன்னைக்கு உங்க பொண்டாட்டி கேட்ட லாக் பண்ணிட்டாங்க அப்படிதானே? கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம்ல? உண்மை சொல்லுங்க, உங்க வீடு தானே இது? ஏய் கத்தாதடா, நீ யாரோ? மெதுவா. ஐயோ அண்ணா, உங்களுக்கு அப்பவே ஏதாச்சும் தரணும்னு நினைச்சிருந்தாங்க, கொஞ்சம் எடுத்துக்கங்க. நீ முதல்ல வேற ட்ரெஸ்ல இருந்தல்ல? நீ திருடன் தானே? நான் திருடன் இல்லடா. அப்போ உனக்கு யாரு இவ்வளவு பணம் கொடுத்தன்னு சொல்லு. எந்த பணம்? அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க? நீங்க திருடன் தானே? திருடன் இல்ல. ஆமா ஆமா ஆமா. என்னடா பிரச்சனை? கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு போங்க. ஐயோ அண்ணா, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன ஹெல்ப்? அண்ணா, நாங்க ஒரு அட்வென்ச்சருக்காக கிளம்பணும். உங்க அட்வென்ச்சரான ராபரிக்கு நாங்க 2 பேரும் துணையா இருக்கோம். டேய், எங்கேயாவது போய் தொலைங்களேன்டா. கர்த்தரே, இவனுங்க எனக்கு சிலுவை ஆயிடுவானுங்க போல. டேய், நான் இங்க திருடுறதுக்காக வரல. திருட வரல? நான் இங்க பாரு, நான் இங்க உட்காந்து பிளான் பண்றேன். அப்புறம் நாளைக்கு வருவேன், அப்புறம் முடிவு பண்ணலாம். என்ன நாளைக்கு வருவீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, அது இல்ல உசுப்பு அதெல்லாம் வேணாம், பேசாத. அப்புறம் நாளைக்கு. ஓகே, பாய். கான்சென்ட்ரேஷன் விட்டுறாதடா. போங்க, சைலண்டா போயிடுங்க, போங்க. ஓகே. ஆதி குதி நான் கிணறு இருக்கு போகுது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா?
இன்னைக்கு எப்படியாவது உள்ள பூந்துட வேண்டியதுதான். இதை விற்றா நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி தான் ஆட்டிய போடணும். வேணாம். எங்க போச்சு? சரி, ஓகே. இப்போ ஓகே. நீ எத்தனை போய் திரும்பி வர மாப்பிள்ளை வந்து ஒன்று ஊத்துற சஞ்சய் மலை மாதிரி தூக்கினாரா? பார்த்து லைட்டா போட்டு ஏறியா? நல்லா இருக்கும். சும்மா கலகுறான் பாரு, பாத்தியா? எங்க வச்சோம்? அடைச்ச பிளடி ஸ்டாச்சூஸ். இங்க நிறைய இருக்கும் போல இருக்க. அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இதான் நமக்கு வேணும். ஏதாவது வச்சிருப்பாங்களே. அங்க செயின் இருக்கு. செம. எங்க இருக்கு? பார்த்து கட் பண்ணு கைப்புள்ள. செயினை மட்டும் கட் பண்ண. அங்க என்னடா சத்தம்? ஐயோ, இவனா? ஏண்டா நீ எதுக்குடா இங்க? நீ எங்கடா இங்க? எதுக்குடா உள்ள வந்த? உன்னோட ரூட் மேப்பே ஃபாலோ பண்ண. உன்னோட ரூட் மேப்பை வச்சு நாங்க ஃபாலோ பண்ணி அப்படியே உள்ள வந்துட்டோம். அந்த கிறுக்கு பையன் உன் கூட வந்திருக்கானா? அது என்ன சத்தம்? அட கடவுளே, அவனை எங்க போய் தேடுறது? யாரு? லைட் ஆஃப் பண்றா முட்டா பையல. சுவிட்ச் இல்லடா, போனு. உன்னை கொன்றுவேன். கருமோ, எவ்வளோ திமிர்றா உனக்கு? எங்கேயாவது வாந்தி எடுக்கிற? ஐயோ, மாட்டணும்னா செத்தோண்டாடே. உள்ளே முழுங்கிக்க. எந்த நேரத்துல இவனுங்க கண்ணில் மாட்டினோ ரொம்ப அவஸ்தைப்படுறேனே. கட் பண்ற நேரத்துல வீட்டுக்குள்ள வந்துட்டானுங்க. நாசமா போற பரதேசிங்க. அதனால என்ன, எல்லாத்தையும் நாங்க செட் பண்ணி கொடுத்துட்டோம்ல. வேலையை பாடுற அறிவு கட்ட முண்டோம். ஓகே, போறம்போக்குங்க. தூங்குறியாடா? உன்னெல்லாம் ரொம்ப சேஃபா இருக்குல்ல. வாயை மூடிட்டு வாடா நாதாரி பையல.
வெளியே போயிடலாமா நம்ம? அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். இங்க என்ன கணக்கிறான் பா. அப்படிதான் சாட்சி படுக்கவே. ஏய், மூச்சு விடுற சத்தம் கூட வெளியே கேட்க கூடாது. அவன்கிட்ட சொல்லிரு. சத்தம் வந்துச்சு. ஏன்டா எதுக்குடா 2 பேரும் என் பின்னாடியே வந்தீங்க? என்ன பாக்குற? அடிச்சு மூஞ்ச பேத்துற ராஸ்கல். நான் போயிட்டு வந்துடுறேன், இரு. அது வரைக்கும் சத்தம் போடாதீங்கடா. ஐயோ எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. ஒரு பெகு ஊற்றி குத்துறவா. இல்லை, இப்போ நான் அடிக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னா, இவ்வளோ சத்தம் போட்டுட்ருக்கோம், இந்த வீட்டில் யாரும் எழுந்துக்கலையா? என்ன வீடை காலி பண்ணிட்டாங்களா? ஒன்னுத்தையும் காணோம். அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம். திருடுறதுக்கு ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தா ஒன்றும் காணோம். டைம் வேஸ்ட். வேற எங்கேயாவது போய் தேடி பார்ப்போம். ஐயோ, இவனுங்க எங்க போய் தொலைஞ்சானுங்க? அடக்கடவுளே, சிகரெட்டை வேற போட்டு வச்சிருக்கானுங்க. கலீஜி பசங்க. சே. இது அவன் தானே? ஏண்டா, உன்னை எங்கேயும் போகாம ஹாலில் தானே உட்கார சொன்னாயே? ஐயோ அண்ணா சத்தம் போடாத, அவங்க ஏஞ்சுப்பாங்க. தேடினியே, ஏதாவது கிடைச்சதா? தோ இந்த லேம்பு கச்சிச்சு. அவன் எங்கடா போயிட்டான்? எங்க தான் இருந்தான் அவன். இங்கதான் இருந்தானா? டேய், என்னடா உளர்ற? எங்கடா போனான்? எனக்கு தெரியல. பேசாத, அப்புறம் அவ்வளவுதான். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். எதையாவது தட்டி விட்டு உடைச்சிடாத. ஒன்னுத்தையும் காணோம். அவ எங்க போய் தொலைஞ்சா? ஆளையே காணோமே. எங்கேயாவது விழுந்து செத்து தொலைஞ்சிட்டானா? டேய் டேய், உன்னதான் ஏதாவது கிடைச்சதா? அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இருக்கான்? இது இந்த பாத்தியா? டேய் தவனா, அவனை முதல்ல எழுப்புடா. ஐயோ சத்தம் போட்டா. ஐயோ, ஒண்ணு வேணா, நான் பாத்துக்கிறேன், விடு. டேய் எந்திரா. ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. தயவு செஞ்சு வந்துரு, போயிடலாம். எழுந்து வாடா. ரொம்ப டயர்டா இருக்க. இந்த வீட்டுல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. எந்திரிச்சாங்கன்னா டின்னு கட்டிடுவாங்க. வா. அப்படியா? வாடா. எந்திரி, வா வா, சீக்கிரம் வாடா. இதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குதுண்ணா, ஆனா என்னால திறக்கவே முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல பணமும் நகையும் இருந்திருக்கணும். ஆனா இதை எப்படிதான் ஓபன் பண்றது? அது கேள்வி. கபோர்டு மட்டும்தான் திறக்க முடிஞ்சது. வேற எதுவும் என்னால திறக்க முடியலையே. என்ன எழுவல திருட. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சு. இது வந்து நிறுத்து நிறுத்து. நமக்கு இப்ப என்ன தேவை? 3 பேக்ல இங்க இருந்து தங்கம் கட்சிதுன்னா எதுக்காக 3 பேக்? பிசினஸ் பண்ண. ஓ, பிசினஸ் பிளான். கொஞ்சம் பேசாம இருக்கடா. என்னடா இது? அசையவே இல்லையே. ஓ, ஏன்ச்சு. கமான், முதல்ல இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. எஸ்கேப் ஆயிடலாம். கிடைச்சது லாட்டரி. வாங்க, கமான். முதல்ல இத புடிடா. வெளியே போய் குடிக்கலாம். வாடா, சத்தம் போடாம வாங்கடா.
டேய் நமக்குள்ள இருந்த ரொம்ப உறவு இதோட முடிஞ்சு சந்தோஷம் போச்சு. புரியுங்க. சரி இங்க பாரு, உள்ள நான் திருடன், வெளியே நல்லவன். ஓகே நீ இல்லடா. அந்த ஆள் சொல்றது சரிதான். ஆ ஆ பா ஐயோ மெதுவாடா, ஃபாஸ்டா தள்ளுறப்ப ஏய் கீழே விழுந்துட்டு போகுது. வண்டியா இல்லை கடப்பாரு அம்மா கணக்கு இருக்குது. ஐயம்புள்ளி பஞ்சாயத்து 3வது வீடு தான். நாசமா போனாங்க. என் பணம் எங்கடா? பைசா பரதேசி பண்ணாடைங்களா? பணமா? தர என்னது முடியா? யோ பணையா? பொழுது விடிஞ்சு பேக் எடுத்து பார்த்தா எனக்கும் இதான் தெரிஞ்சது. அதான் நேரா இங்க வந்தேன். டேய் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன், நாம கண்டிப்பா மாட்டிப்போம். நீ நானு இவன் 3 பேரையும் பிடிப்பாங்க. அது எப்படி? இப்ப என்னதான் பண்றது? எனக்கும் புரியல. அண்ணே நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நாம அந்த இடம் வரைக்கும் போலாமா? எங்கடா? இல்ல சொல்றேன், நான் அந்த இடத்துக்கு போலாம். போலாம் போலாம். வேகமா எந்திரிச்சு வாடா. வரேன் இரு. என்னடா எப்படி இருக்கு? ஆமா இது நம்ம நேத்து வந்த வீடு இல்ல போல இருக்கேடா. ஆமா இதுதான். இந்த வீடு தானே? ஆமா இந்த வீடு தான், நான் தான் தெளிவா பார்த்தனே. ஆனா நேத்து இந்த மாதிரி இல்லையே. ஏண்டா என்னடா ஆயிருக்கும்? எப்படி மாறி போச்சு? என்ன வீட்டை வாங்க போறீங்களா? இந்த வீட்டை அதான் பார்த்துட்டு. அண்ணே இந்த வீட்ல யார் தங்கியிருக்காங்க? இந்த வீட்லயா? இந்த வீட்ல தான். இந்த வீட்ல தான் 2 அக்கா தங்கச்சிங்களை வெட்டி கொண்டானுங்க. அதோ அந்த பால்கனில தான் பாடி கடிச்சது. ஐயோ